ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னடா இன்னைக்கு ஒரு புது வீடியோ எடுத்துட்டு வந்துட்டானு பாக்குது. இன்னைக்கு குக்கிங் வீடியோ தான், ஓகேவா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, பெருசா குக்கிங்லாம் கிடையாது, ஒரு பஜ்ஜி போட போறோம். அது என்ன பஜ்ஜினா நேந்திர வாழைப்பழ பஜ்ஜி. ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட் நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணுவோம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிறேன். போலாமா? பாருங்க, நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சாச்சு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, மைதா போட்டிருக்கு, 2 கப் மைதா, உப்பு, ஒரு சின்ன சின்ன டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் சர்க்கரை, சீனி தேவையான போட்டுக்கிறோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வந்தா கொஞ்சம் கண்டுக்கிறாதீங்க, ஏன்னா பக்கத்துல ரோடு இருக்கு, ஓகேவா? மெயின் இதுக்கு தேவையானது நேந்திர வாழைப்பழம். அதை வச்சுதான் நம்ம பஜ்ஜி போடணும். இது நல்லா களைஞ்சி விட்டுக்கிறோங்க, கட்டியா இல்லாம, அந்த மாவு கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, நல்லா நம்ம பஜ்ஜி போடுற அளவுக்கு நமக்கு தெரியும்ல திக்னஸ், அது மாதிரி நம்ம நல்லா அடைச்சி வச்சுக்கிறோங்க. 4 வாழைப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி எத்தனை வாழைப்பழம் வேணுமோ அத்தனை வாழைப்பழம். வாழைப்பழத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணிக்கிறோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸா 3 துண்டா கட் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணிக்கணும். அப்பதான் பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டா வரும் அந்த பதம். பாருங்க, இந்த மாதிரி வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடுத்ததா ஒரு சட்டியில அடுப்பை பத்த வச்சு எண்ணெயை ஊத்திக்கிறோம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தேவையான அளவு எண்ணெய், பொரிக்கிற தேவையான அளவு. பாருங்க, எண்ணெய் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். அதே மாதிரி ஒரு பஜ்ஜி எடுத்து ஆல்ரெடி டிப் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி டிப் பண்ணி மாவில், நம்ம கலந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் போட போகிறோம். வாவ்! ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா கிச்சன் சைடு நிற்கும் போது யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எண்ணெயை லோ ஃப்ளேம்ல வச்சு பாருங்க, லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படி பொரிச்சு எடுத்துக்கிறீங்க. பாருங்க, நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படி பொரிச்சு எடுத்தா நல்லா கோல்டன் ப்ரௌனிஸா வரும். அப்படியே
இந்த மாதிரி சர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்த செட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறது தான். அடுத்த செட்டு டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கும்போது கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சாப்பிட்டு பார்ப்போமா? நான் இப்போ தான் முதல்ல சாப்பிட்றேன். கேரளா ட்ரை பண்ணுவான் இதே மாதிரி இந்த டிப்ஸு. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். கன்னியாகுமரி ட்ரிப்பு இருந்திருக்கும் போது இருந்துச்சு, பட் அங்கே முடிஞ்சிருச்சு. சரியா? அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. நீங்களே கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நல்லா இருக்கு. ஓகேவா? பாய். இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகேவா?